ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர். இப்போ இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் பைப் லைன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ இந்த ஃபுல்லாக மார்க் பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கெங்கே பைப் லைன், எங்கெங்கே சுவிட்ச் போர்டு வைக்கிறோன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடு தான் இன்வெர்ட்டருக்கு பிளான் பண்ணோம். ஆனால் இன்வெர்ட்டர் வந்து உள்ளார வேணாம், வெளியில் வைக்கணும்னு சொல்கிறதுனால கஸ்டமர் சொன்னதுனால வெளியில் அவுட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 2 போர்டு ஹார்டில், 2 போர்டு மெயின் போர்டு யூஸ் பண்ணுறோம். நிறைய பாயிண்ட் வரதுனால இது 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு 2 வே 2 ரூமுக்கும் 2 வே கனெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். இது டிவி போர்டு, மேலேண்டு கேபிள் இருக்குது, எல்லாமே நம்ம பைப் லைன் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். இது கிச்சனில் மெயின் போர்டு, எல்லாமே கண்ட்ரோலர் ஃபுல்லாக எல்லாமே இந்த இதில் மெயின் போர்டு வந்திருக்கும். இந்த சைடில் 3 அதாவது 8க்கு 4 3 பின் வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஓவன் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது இதில் யூஸ் ஆகிக்கும். இப்போ இது செகண்டரி ரூம். இந்த ரூமில் வந்து மெயின் போர்டு இந்த சவுத்தில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஏசி பாயிண்ட்டு இங்கே இந்த இதில் வந்து வாலில் ஈஸியாக ஃபிட் பண்ண மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து பாத்ரூமுக்கு நம்ம மெயின் லைன் கண்ட்ரோலர்லாம் ஃபுல்லாக இதில் வச்சுக்கிறோம். அப்புறம் இதில் ஒரு பாயிண்ட்டு நம்ம இது சின்ன ரூமாங்கிறதுனால இது ஓகே. இது அதனால் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு. இப்போ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இதில் வந்து நம்ம மெயின் கண்ட்ரோலர் வந்து இங்கே போட்டிருக்கோம், ஃபுல்லாக எல்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் அடிஷ்னலாக வந்து நம்ம பெட்டு பக்கத்துலேயே யூஸ் பண்ணுற மாதிரி அக்சஸ்ஸு, சார்ஜிங்கு எல்லாமே இதில் வந்துடும். அதில் மேலே ஏசி பாயிண்ட்டும் வச்சாகுது. இது பாத்ரூமுக்கு கண்ட்ரோலர் ஃபுல்லாக நம்ம இதில் வச்சுக்கலாம். அது ஹீட்டரு, மற்றபடி அக்சஸ்ஸு. இது வாஷ் பேஷன் இங்கே வரதுனால இங்கே ஒரு சாக்கெட் கேட்டிருக்காங்க கஸ்டமர். அதனால் அங்கே ட்ரிம்மர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாக்கெட்டு இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக இது பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து அவங்க ஸ்டெப் லைட், அதாவது சென்சார் லைட் கேட்டதுனால இப்போ இதுக்கு வந்து 10 ஃபீட்டில் ஒரு 3 மாடல் பாக்ஸு ஃபிட் பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு படிக்கும் நம்ம வந்து பைப்லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு வீடியோலையும் நான் ஒரு தனித்தனியாக வந்து நான் இதில் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது அதோடைய ஃபுல் ஸ்டெப்பும் வந்து எல்லா ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து ப்ரொஃபைல் கொடுக்குறதுனால இது வச்சுருக்கோம். இப்போ இந்த போர்டு வந்து எல்லா அக்சஸும், அதாவது அவுட்டரில் வந்து நிறைய பாயிண்ட் வரதுனால இப்போ நம்ம அவுட்டரில் வச்சா மோஸ்ட்லி சுவிட்சஸ்லாம் வீணாக போகுது வெயில் பட்டு. அதனால் உள்ளார ஃபுல்லாக எல்லாம் கண்ட்ரோலரை உள்ளார வச்சுட்டு சும்மா ஒரு சாக்கெட் மாதிரி வெளியில் வச்சுருக்கோம். இப்போ டிவி பாக்ஸு, அப்புறமா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மெயின் போர்டு, அதாவது ஓப்பன் போர்டு வெளியில் உள்ளதுக்கெலாம். இது வந்து ஹாலில் வந்து கண்ட்ரோலர் ஃபுல்லாக எல்லாமே இதில் வர மாரி 3 போர்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து டிவிக்கு டிவி அக்சஸ்ஸு. இப்போ கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது நம்ம மோஸ்ட்லி கேபிள் வந்து கேபிள் பைப் லைன் வந்து நம்ம வந்து போர்டில் கனெக்ட் பண்ண மாட்டோம், தனியாக தான் கொடுப்போம். அப்புறமா இது ஒரு மெயின் போர்டு. இந்த இதில் வந்து நம்ம லைட்டிங் கேட்டதுனால அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து 2 வே சுவிட்சு. அப்புறம் இந்த பாத்ரூம், அதாவது இது காமன் பாத்ரூம் வந்து நம்ம கண்ட்ரோலர் ஃபுல்லாக வச்சுப்போம். இது ஒரு பெட்ரூமு. இதுக்கு கண்ட்ரோலர் இங்கே ஃபுல்லாக எல்லாமே இந்த இதில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து இங்கே வந்து ஒரு ஏசி பாயிண்ட்டு வழியாக வந்து இங்கே ஒரு பால்கனி வருது. இங்கே இப்போ லைட்டிங்லாம் வந்து இங்கேயும் அதேமாரி தான் வெளியில் வந்து ஒரு சாக்கெட் மாரி வச்சு உள்ளார எல்லா கண்ட்ரோலரும் உள்ளாரே இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த போர்டில் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. அடிஷ்னலாக வந்து நம்ம பெட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரியும் இதில் 2 in 1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே போனோன்னா இது பாத்ரூமில் வந்து இது பெரிய பாத்ரூம், அதனால் வந்து இங்கே வாஷ் பேஷனுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4 சுவிட்ச் சாக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ரூமு. இதில் வந்து ஒரு மெயின் போர்டிங் வச்சு இங்கே ஒரு ஏசி இருக்குது. இது வந்து இது ஒரு அக்சஸ்க்காக, அதாவது இது வந்து சில்ட்ரன்ஸ் ரூம் மாரி யூஸ் பண்ணுற மாதிரி, ப்ளஸ்ஸு நம்ம சிஸ்டம் அந்தமாரி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு லைன் கொடுத்து நம்ம அங்கேயும் லைன் கொடுத்து அங்கே ஒரு ஏசி பாயிண்ட் வச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது ஸ்டெப் லைட் மட்டும் கேட்டிருக்கிறதுனால அது மார்க் பண்ணி கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டுருக்குது. இப்போ மாடிப்படி கூடு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்னுடைய இந்த வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக்